மகளே கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ அது எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4/11/2025 ரேசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 930 ஓகேவா. 930க்கு நம்ம என்ன கொடுத்துன்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 930க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி செட் வச்சு நம்ம வந்து எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 1 அல்லது 0 வந்து நம்ம வந்து எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து வந்திருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஏ போர்டு சி போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் 9ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து வந்திருக்குது. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டு கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்ம வந்து சி போர்டு வர மாதிரி கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 930க்கு நம்ம கொடுத்த பி போர்டு சி போர்டில் 0 வந்து சூப்பராக சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து மாற்றி கொடுத்துட்டோம். ஆனால் மெத்தட்ஸ் வந்து கரெக்டாக தான் நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்தாச்சு. போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 அப்படின்னா 1ஆம் நம்பர் வந்து கொடுத்தோம். ஆனால் நமக்கு அந்த மெத்தட்ஸில் 2 1 தான் கொஞ்சம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சுன்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து வந்த நம்பர்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு. ஏபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 930க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர்ஸில் இன்றைக்கி வந்து ஏசியில் 90 நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம வந்து 4/11/2025 கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் முதல்ல சிங்கிள் போர்டு ஏபிசிஎஸ்சி 3 டிஜிட் 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து நம்பர் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 இந்த நம்பருக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கிங்க. ஓகேவா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம எப்பயும் போல் ஒரு நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்துக்கலாம். நாளைய பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கான வீக்லி சார்ட் ஓகேவா. செவ்வாய்க்கிழமைக்கான வீக்லி சார்ட்டில் நம்ம வந்து 4 டேஸ் செட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 693 313 693 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 693 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு நம்ம வந்து பார்த்தலாம். ஓகேவா. நம்ம வந்து 693 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து இதில் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச நம்பர் 468 ஓகேவா. 468 இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா அந்த 693 வச்சடிக்கு நமக்கு 0 அல்லது 8 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 740 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்த்துன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 740 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 468 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைனா 8 ஓகேவா. 7 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 740 வச்சடிக்கு நமக்கு 7 அல்லது 8 நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 137 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 137 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 468 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லைனா 9 ஓகேவா. 2 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 137 வச்சடிக்கு நமக்கு 2 அப்படின்னா 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 782 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 782 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 468 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னா 2 ஓகேவா. 7 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 782 வச்சடியில் நமக்கு 7 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் உள்ளான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 693 வச்சடியில் நமக்கு 0 பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு வந்து 137க்கு 7ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 2ஆம் நம்பர். ஓகேவா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட்ஸ் வந்து பாஸ் ஆகிற மாதிரி வருது. அவங்க கணக்கில் சி போர்டு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி வேறு போர்டில் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நேற்றுக்கு நம்ம வந்து 2ஆம் நம்பர் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்துணும். ஆனால் இந்த மெத்தட்ஸில் எப்படி தான் வருது. நாளைக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி தான் வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. நம்மளை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 2 கொடுத்துருக்கோம். ஓகேவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டு வந்து எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லை 867 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா
வந்து 867 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம ரூட் ஆப்ஷன் போட்டுட்டு தான் இன்றைக்கி வந்து எஸ்என் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்ச நம்பர் 243. இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கணும். இதில் கிடைச்ச நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பாதி நம்ம இந்த 867 வச்சுட்டு நமக்கு 5-0 கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 735 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பாதி நம்ம இந்த 735 எஸ்என் ஆப்ஷன் 243 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அப்படி இல்லாட்டி 9. ஓகேவா, 8 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பாதி நம்ம இந்த 735 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அப்படின்னா 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 239 இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பாதி நம்ம 239 எஸ்என் ஆப்ஷன் 243 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா 5. ஓகேவா, 9 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பாதி நம்ம இந்த 239 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9-5 கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 930 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பாதி நம்ம 930 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 243 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லை 3. ஓகேவா, 6 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பாதி நம்ம 930 வச்சுட்டு நமக்கு 6 அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து எந்த போல் விளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 867 நம்ம ஒரு 4 டேஸ் செல் எடுத்திருந்தோம். இதில் 867 வச்சுட்டு நமக்கு 5ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு 9ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு மீண்டும் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 2 டைம்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு. அடுத்தபடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சி போர்டு தான் வந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரணும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வந்தால் 6ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்து சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல் போர்டு வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் சப்போர்ட்டில் வச்சுங்க. ஆனால் 3 டைம் வந்து 3ஆம் நம்பர் வந்து அதிகமாக 3 நாளாக வந்து அடிச்சிருக்கீங்க. நாளைக்கு வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி தான். வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. மெயினாக 6ஆம் நம்பரை டார்கெட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 62, 26, 67, 76, 32, 23, 37, 73 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 930. ஓகேவா, 930 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-5 கொடுத்துருக்காப்புல. 9 அல்லது 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அது 8ஆம் நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்க. நான் 8ஆம் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு, உள் நம்பர்ஸாக போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பராக எடுத்துக்கலாம். டபுள் விட்டு வந்திருக்கும் இன்றைக்கி. இல்லைன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் பார்த்தீங்கன்னா 0 வந்து கொடுத்துருக்காப்புல. 0 பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் 1ஆம் நம்பர் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகபட்சம் எதிர்பார்த்த நம்பரு. ஆனால் என்னன்னு தெரியல, இன்றைக்கி வரல, மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடி சிவசங்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு தான் 9 வரும்னு எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் வந்திருக்கு. ஆனால் பி போர்டுக்கு 8 பார்த்துருக்காப்புல. ஆனால் பவர் மீண்டும் 3ஆம் நம்பரே வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 930 பார்த்தீங்கன்னா 693 வச்சுருக்காப்புல. ஏபிபிசி போட்டுருந்தோம்னா ஒரு ஏபியில் சூப்பராக நியூஸ் எடுத்துருக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3-6-4 கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-1 கொடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பிசி போர்டில் ஒரு 0-2 கொடுத்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி 2ஆம் நம்பரே இன்றைக்கி வரல. ஆனால் 2ஆம் நம்பர் தான் கொஞ்சம் கணிப்பில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஆனால் வந்து சேனல் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேடம், நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா.